அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வருகிற 8ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டம் நடைபெறது நமக்கு தெரியும். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, விவரங்கள் என்ன பாஸ்கர்? தமிழக அமைச்சரவை கூட்டம் வருகிற 8ஆம் தேதி காலை 11 மணி அளவுல தலைமைச் செயலகத்துல நடைபெற உள்ளது. அமைச்சரவையில புதிதாக செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், புவி செலியன், ராஜேந்திரன் ஆகியோர் பதவியேற்கக்கூடிய நிலையில நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம். வழக்கமாக அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெறும் போது புதிய தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி, விரிவாக்கத்துக்கான அனுமதி எல்லாம் கொடுக்கப்படும். புதிய கொள்கைகள் ஏதாவது வகுக்கப்பட்டால், பாலிசி டிசிஷன் எடுக்கப்பட்டால் அதற்கான அனுமதியும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் வழங்கப்படும். அந்த வகையில தமிழக அமைச்சரவை கூட்டம் வருகிற 8ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. துறை ரீதியான அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்தும் புதிய திட்டங்கள் ஏதாவது இருப்பின் அது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது அமைச்சரவை கூட்டமாக வருகிற 8ஆம் தேதி காலை 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.